வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து எலக்ட்ரானிக் போர்டில் இருக்க பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் இருக்க நீங்கள் இது வந்து ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அவங்க மட்டும் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தான் நமக்கும் கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும், வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க போர்டில் இருக்க ஒரு முக்கியமான ஸ்பேர்ஸு, அதை பற்றின டேட்டாஸு, அதை பற்றின இது என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறத பற்றி போடலான்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒன்று 7805. இது வந்து 780 சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7805 இருக்குது, 7808 இருக்குது, 7812 இருக்குது, 7824 இருக்குது. அதில் லாஸ்ட் நம்பர் என்ன வருதோ அந்த வோல்ட் வந்து அவுட்புட் வோல்டேஜ். இது வந்து 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி. ஓகேங்களா? இது வந்து 7805ங்கிறது 5 வோல்ட்டு டிசி. ஓகேங்களா? அவுட்புட்டு இது ரெகுலேட்டர் ஐசி. இதோட இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஜென்ரலாக ஒயரிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஒரு டயோட் போட்டு 12 வோல்ட் எடுத்திருப்பாங்க. 12 வோல்ட்டு இன்புட் கொடுப்பாங்க. ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு பியூரிஃபிகேஷன் ஃபில்டர் கெப்பாசிட்டர், இது ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஓகேங்களா? ஏன்னா எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல்சேட்டிங் டிசி தான் வரும். ஒரு சைடில் பல்சேட்டிங் டிசி, ரெண்டு சைட்லையுமே பல்சேட்டிங் டிசி. ஒரு சைடில் பியூர் டிசியாக மாற்றுறதுக்காக ஒரு டயோடு மட்டும் போட்டு அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. இதே நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் அதே மாதிரி தான் பல்சேட்டிங் டிசியில் தான் வரும். ஓகேங்களா? அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டயோடு போட்டிருப்பாங்க. டயோடு ரெக்டிஃபையர் மாதிரி இல்லாமல் சிங்கிள் டயோடு போட்டிருப்பாங்க எஸ்எம்பிஎஸில். இதே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் ரெக்டிஃபையர் ஐசி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இது 12 வோல்ட்டு இன்புட் கொடுக்குறோம், கிரவுண்டு காமன், இன்புட்டு அவுட்புட்டு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த சைடில் இப்படி தான் இருக்கும் ஐசி. ஓகேங்களா? இது இன்னு, கிரவுண்டு, அவுட்டு. இப்போ அவுட்டு 5 வோல்ட்டு வரும் எம்சியூக்கு. இதே எதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதை பற்றின ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன், அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், அது பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.